என் தங்கப்பிள்ளையே, உன்னிடத்தில் மனம் விட்டு பேசுவதற்காக உன் வராகி அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என் வாக்கினை கேட்கும் பொழுது யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் அமர்ந்து கொண்டு கேள். தனிமையில் என்னிடம் நீ பேசினால் மட்டும்தான் இந்த தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வருகின்றாள், நீ உன் மனதில் என்ன நினைத்து கேட்கின்றாய் என்பது எல்லாம் உனக்கும் எனக்கும் இடையில் தெளிவாக புரிய முடியும். என் பிள்ளையே, இந்த நாளில் நான் உன்னை தேடி வந்து மனம் விட்டு பேச நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை, நீ இன்று அனுபவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, நீ வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து இப்பொழுது இந்த வராகி என் முன்னால் நீ கையேந்தி நிற்கும்படி செய்துவிட்டது. இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்? இந்த நிலை உன் வாழ்க்கையில் வருவதற்கு யார் காரணம்? என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் நீயும் ஒரு காரணம் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது இல்லை என்று ஒரு நாளும் மறுக்க முடியாது. ஒரு தவறு வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் சரி, ஒரு துரோகத்தை வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுதும் சரி, மீண்டும் சில நாட்கள் கடந்தவுடன் அதற்கு நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே. என் பிள்ளையே, தவறுகள் செய்யாதவர்கள் மனிதர்கள் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் எல்லோருமே ஒரு விதமான தவறுகளை செய்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு தவறு நடந்தது உண்மைதான். அதில் உன்னுடைய பங்கு இருப்பதும் உண்மைதான். ஆனால் இப்பொழுது என் பிள்ளை, அதை நீ உணர்ந்துவிட்டு அதிலிருந்து வெளிவர துடித்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையில் இது போன்று மட்டும் நடந்துவிடக்கூடாது என்பதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, தான் செய்த தவறினால் நீ இழந்த இழப்புகள் என்னவெல்லாம் என்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ என்னை பார்க்கும் பொழுது, உன் கண்களில் கண்ணீர் ததும்பும் பொழுதும் அம்மாவால் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ இழந்ததை நினைத்து வருந்துவதை அம்மா நிச்சயமாக உணர்ந்து கொள்கின்றேன். என் பிள்ளையினுடைய இந்த தனிமையை உணர்ந்துதானே அம்மா உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் தங்கமே, முதலில் நீ உன் கண்களை நன்றாக மூடிக்கொள். அதன் பிறகு உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கு. ஏனென்றால் நான் இப்பொழுது உன்னை என்னிடத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகின்றேன். என் பிள்ளை, உன்னை இப்படியே இருக்க விட்டுவிட்டால் நீ ஏதேனும் தவறான முடிவுகளையோ அல்லது தவறான பாதையை நோக்கியோ சென்று விடுவாய். தவறான மனிதர்களினுடைய வழிகாட்டுதலுக்கு நீ ஆளாகி விடுவாய். அப்படி ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. நீ இந்த வராகியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் மட்டும்தான் அம்மாவை பற்றிய எண்ணங்கள் உனக்கு அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நாம் தவறு செய்துவிடக்கூடாது என்ற தெளிவு என் பிள்ளை உனக்கு இருக்கும். என் தங்கமே, அந்த தெளிவு உனக்கு வேண்டும் என்றால் இப்பொழுது கண்களை மூடி உன் வராகி என்னை வணங்கு. அம்மா உன் மனதிற்குள் வருகின்றேன். என் தங்கமே, நான் உன்னுடைய மனம் என்கின்ற மிக பெரிய அறையில் அம்மா சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன். என் குழந்தை, இப்பொழுது உன்னுடைய இதயம் கனக்கின்றதா அல்லது பூ போல மிதக்கின்றதா? அம்மா உன் இதயத்தில் குடியமர்ந்து விட்டேன் அல்லவா? என் பிள்ளை, இந்த நொடி தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் வேண்டாம். யார் உன்னை பற்றி என்ன பேசினார்கள், யாரை பற்றிய சிந்தனையும் உனக்கு வேண்டாம். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். எல்லாரையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த நொடி வராகில் உனக்குள் இருக்கதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள். என் பிள்ளையே, அம்மா அத்தனை எளிதாகவெல்லாம் யாருக்கும் இது போன்றெல்லாம் வாக்கு கொடுப்பதும் கிடையாது. யார் வாழ்க்கையிலும் நுழைவதும் கிடையாது. அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அவரவர்கள் பொறுப்பு என்று விட்டு விடுவதுதான் நல்லது அல்லவா? ஆனால் உன் அம்மா உன் வாழ்க்கையை அப்படி விட நினைக்கவில்லை.
நான் உன்னை தனிமையில் விட விரும்பவில்லை. அதற்காக தீய மனிதர்களிடையே உன்னை சவகாசம் வைக்கச் சொல்லவும் இல்லை. இந்த சகவாசம் நல்லதற்கு அல்ல அல்லவா? அதனால் இந்த வராகி உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் அம்மாவின் அன்பை நீ இன்று முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும். என் தங்கமே, யார் உன்னிடத்தில் என்ன பேசினார்கள் என்று சிந்திக்காதே. அம்மா உனக்கு என்ன சொன்னேன் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்துக்கொள். அம்மா உன் வாழ்க்கைக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். எந்த கஷ்டத்திலும் உன்னை காத்திட உன் அம்மா நான் வருகின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எத்தனை பட்ட எதிரியாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நுழைய விடாமல் நான் தடுத்து நிறுத்துகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் நான் அள்ளி கொடுக்க துணிச்சலோடு நிற்கின்றேன். என் தங்கமே, யாரை பற்றிய கவலை உனக்கு? யாரை பற்றிய எண்ணங்கள் உனக்கு? அன்று உனக்கு துரோகத்தை செய்தவர்களை பற்றி நினைக்கின்றாயா? அன்று உன்னை எதிரியாக நினைத்தவர்களை எண்ணி வருந்துகின்றாயா? நீ செய்த ஒரு சிறு தவறுக்காக உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்து வருந்துகின்றாயா? இந்த வருத்தத்திற்கெல்லாம் எந்த பலனும் இல்லை. உண்மையாகவே அவர்கள் உன் மீது அன்பு வைத்திருந்தால் உன்னை விட்டு ஒரு சிறு துளி அளவு கூட தள்ளி செல்ல நியாயமில்லை. காரணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 2 நாள் 3 நாள் பேசாமல் இருக்கலாம். மனதிற்குள் வேதனை இருக்கலாம். ஆனால் அதை அப்படியே தொடர்ந்து செல்வது நியாயமல்ல. என் தங்கமே, நீ அழுகிறாய், வேதனைப்படுகிறாய் என்று தெரிந்த பிறகும் அவர்கள் உன் மனதை காயப்படுத்தினால் அவர்களுக்கு உண்மையில் உன் மீது அன்பு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த சூழ்நிலையில் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்ந்து கொள். தனிமையில் இருப்பதை எப்பொழுதும் கஷ்டமாக நினைக்காதே. இந்த தனிமை உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விட்டது. சந்தோஷமாக பிள்ளைகளுக்கும் தன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றவர்களுக்கும் ஆறுதல் அவர்களே கொடுத்து விடுவார்கள். ஆனால் உன்னை போல் தனிமையில் இருக்கின்ற என் பிள்ளைக்கு ஆதரவினை உன் அம்மா நான் தானே கொண்டு வந்து தர வேண்டும். அதனால் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து தருகின்ற எந்த ஒரு ஆறுதலையும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நான் உன் கண்களை மூடி வைத்து கொண்டு உன்னிடத்தில் பேசுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. என் தங்கமே, என்னை இந்த தாயானவளை நீ உணரும் பொழுது எதிரில் நடக்கின்ற எந்த ஒரு அநியாயங்களையும் நீ கண்ணால் காண வேண்டாம். உன் எதிரில் உன் சுற்றுப்புறத்தில் நடக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளும் உன் கண்களுக்கு தெரிய வேண்டாம். நீயாக இருக்கின்றாய். உன்னை சில நிமிடம் நீ ஆராய்ச்சி செய்து பார். நமக்குள் என்ன திறமை இருக்கின்றது? நம்மால் என்ன முடியும்? நம்மால் எது முடியாது? எந்த விஷயத்தை செய்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்? எந்த விஷயத்தை செய்தால் நாம் தோல்வி பெறுவோம்? எதனால் இத்தனை அவமானங்களை இந்த வாழ்க்கையில் சந்தித்தோம்? இனி நமக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சிந்தித்து பார். என் பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் சிந்தித்துவிட்டு முடிவாக உன் அம்மா எனக்கு ஒரு பதிலை சொல். அந்த பதில் எதை சார்ந்து இருக்கின்றதோ அதுவாகவே உன் வாழ்க்கையை நான் உனக்கு மாற்றி கொடுக்கின்றேன். எந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நல்ல விஷயத்தை அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நினைத்ததை விட நல்ல வாழ்க்கையை உன் அம்மா உனக்கு சீரும் சிறப்புமாக தருகின்றேன். யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் எல்லாவற்றிற்கும் மேலானவள் இந்த வராகி நம்மோடு இருக்கும் பொழுது யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை என்பதை மட்டும் என் பிள்ளை புரிந்து கொண்டு நடந்து விட்டால் போதும். எல்லாம் உன்னை தேடி தானாக வந்துவிடும். என் தங்கமே, இப்பொழுது உன் கண்களை திறந்து உன் வராகி என் கண்களை பார். என் கண்கள் உன்னோடு பேசப் போகின்றது. என் கண்களிலிருந்து உனக்கான நல்ல ஆறுதல் கிடைக்கப் போகின்றது. உனக்கான ஊக்கத்தை அம்மா தருகின்றேன். நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கையை உனக்குள் ஊட்டுகின்றேன். என் பிள்ளையை, எந்த கவலையும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ தனித்து நின்று போராடு. உன்னுடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக உன் அம்மா நான் இருப்பேன். நல்ல நிலைக்கு வந்து விட்டால் விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் தானாகவே உன் பின்னால் வந்து நிற்பார்கள்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.